Hi friends, welcome back to our channel TNPSC for Success. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வேளாண் புரட்சிகளில் என்னென்ன இருக்குது, அந்த புரட்சிகள்னால என்ன பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மஞ்சள் புரட்சி. இது எதுக்காக அப்படின்னா எண்ணெய் வித்துக்களில் ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடுகு மற்றும் சூரியகாந்தி. சரிங்களா? அடுத்தது நீலப்புரட்சி. இது என்னன்னா மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல் கோகோ மரபுசாரா உற்பத்தி. அடுத்தது தங்க நூலிலை புரட்சி. இது எதுக்காக அப்படின்னா சணல் உற்பத்திக்காக. சரிங்களா? அடுத்தது பொன் புரட்சி. இது பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். இதுக்கு பொன் புரட்சி அப்படின்றாங்க. அடுத்தது சாம்பல் புரட்சி எதுக்காக அப்படின்னா உரங்களுக்காக இருக்கிறது சாம்பல் புரட்சி. அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி. இது எதுக்காக அப்படின்னா வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. இது எல்லாத்துக்கும் இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்றாங்க. அடுத்தது பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி. இது நம்மளுக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பசுமை புரட்சி எதுக்காகனா இந்த வேளாண் பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணுறதுக்காக. அடுத்தது வெள்ளி புரட்சி எதுக்கு அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள். அதுக்காக தான் இந்த வெள்ளி புரட்சி அப்படின்றாங்க. அடுத்தது வெள்ளி இலை புரட்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தது வெள்ளி புரட்சி. அது முட்டை மற்றும் கோழிகளுக்காக. இது வெள்ளி இலை புரட்சி. இது எதுக்காக அப்படின்னா பருத்திக்காக. அடுத்தது சிவப்பு புரட்சி. இது எதுக்காக அப்படின்னா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. இதுக்காக தான் இருக்கிறது என்னன்னா சிவப்பு புரட்சி அப்படின்றாங்க. அடுத்தது வட்டப்புரட்சி எதுக்காக அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? அடுத்தது வெண்மை புரட்சி. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெண்மை புரட்சி அப்படின்னால எதுக்காகனா பால் உற்பத்திக்காக. இதில் முக்கியமான வேளாண் புரட்சிகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் மொத்தமாக 13 புரட்சிகள் பற்றியும் அதில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் பற்றியும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு இதிலேருந்து கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.